அன்னைக்கு ஒரு நாள் ராமபுரம் சைடு போயிருந்தப்ப அங்க பார்த்தா ஒரு கடையில 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு போர்டு போட்டுருக்கு. நிறைய பேர் கூட்டமா நின்று வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அட இது நல்லா இருக்கே, நிறுத்து வண்டியை நிறுத்துன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு நேரா 10 ரூபாய்க்கு யார் இந்த காலத்துல சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு போய் பார்த்தா அங்க சூர்யானோட போட்டோ போட்ட போர்டு வச்சிருக்கு. அந்த சைடு பார்த்தா கார்த்திக்கும் ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அட இது கார்த்தியானோட ஃபேன்ஸ் கிளப் கொடுக்குற சாப்பாடு கடையாங்க. சரி யாரு கொடுத்தா என்ன, 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, சாப்பாடு நல்லாவா இருக்க போதுன்னு சொல்லிட்டு அங்க சாப்பிட்டு இருக்கவங்க எல்லாம் கேட்டா சூப்பரா இருக்கு தம்பி, வாங்கி சாப்பிடு அப்படின்னாங்க. சரி டெஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அண்ணா எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க அப்படின்ட்டு அவங்க அளவுக்கு சின்னதா ஒரு கோப்பை வச்சிருந்தாங்க. அந்த கோப்பையில ஃபுல்லா பிரிஞ்சியை ஃபில் பண்ணி ஒரு பிளேட்ல போட்டு நம்ம கிட்ட கொடுத்தாங்க. பிரிஞ்சிக்கு சைட் டிஷ்ல எதுவும் கிடையாது, பக்கத்துலயே ஊறுகாய் பானை ஒன்று வச்சிருந்தாங்க. அதுல இருந்து ஊறுகாய் எடுத்து வச்சு நம்ம சாப்பிடலாம். பிரிஞ்சி வாங்குறப்ப அந்த சட்டி காலியா போற மாதிரி தான் இருந்துச்சு. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல, அதெல்லாம் அப்புறமா கேட்போம். முதல்ல இந்த பிரிஞ்சியை டேஸ்ட் பண்ணி பாத்துருவோமா. அந்த பிரிஞ்சியை எடுத்து ஒரு வாய் தாங்க சாப்பிட்டு பார்த்தேன். நான் கூட நினைச்சே பார்க்கல 10 ரூபாய்க்குலாம் இது செம ஒர்த்து அந்த மாதிரி இருக்கு. இந்த பெரிய பெரிய வீட்ல எல்லாம் கல்யாணத்துக்கு வெஜ் பிரியாணி போடுவாங்களே அந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கு கூட தொட்டுக்கு அந்த ஊறுகாய் கொடுத்தாங்களே, அதுவும் சுல்லுன்னு சூப்பரா இருக்கு. சரி நான் கடை எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவீங்கன்னு கேட்டா தம்பி கரெக்டா ஒரு 12:30 மணிக்கு வந்துருங்க, அப்பதான் சாப்பாடு இருக்கும், 1 மணி 1:15 முடிஞ்சிரும் அப்படின்னாங்க. நீங்க இந்த கடையில ட்ரை பண்ணி பார்க்கணும்னா டைமிங்கே பக்காவா நோட் பண்ணிக்கோங்க. 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்கறதே பெரிய விஷயம், அதை இவ்வளவு டேஸ்டா கொடுக்கறதுலாம் வேற லெவலு. அப்புறம் மறக்காம யார் யாரெல்லாம் கார்த்தியோட ஃபேன்ஸ் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.